சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கடந்த வாரம் ரிலீஸ் ஆன ராஜபுத்திரன், ஜின் தி பெட், மனிதர்கள் இந்த படங்களுடைய விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜபுத்திரன் படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பிரபு, வெற்றி இவங்க ரெண்டு பேருடைய நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ராஜபுத்திரன். மகாகந்தன் இப்படத்தை இயக்கியிருக்காரு. ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்துல வாழ்ந்து வராரு பிரபு. இவருடைய மகன் தான் வெற்றி. வெற்றி மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு பிரபு. மகனை எந்த வேலைக்குமே அனுப்ப மாட்டேங்கிறாரு. வீட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமா அப்பாவுக்கு தெரியாம நிதி குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு லோக்கல் தாதா கிட்ட வேலைக்கு சேர்றாரு வெற்றி. அங்க வெற்றி ஒரு பிரச்சனையில மாட்டுறாரு. அந்த பிரச்சனையில அப்பா செல்லையா எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கறதா இந்த ராஜபுத்திரனுடைய கதை. படத்தினுடைய டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ வெற்றியை மனசுல வச்சுதான் டைரக்டர் வச்சிருக்காரு. ஆனாலும் தனது நடிப்பாலும் திரையின் மீது செலுத்தும் ஆளுமையினாலும் பிரபு தான் இந்த படத்துல ராஜகுமாரனை போல வர்றாரு. பிரபு ஹீரோவாக நடித்த காலகட்டங்களை விட இப்போது குணச்சித்திர வேடத்துல இன்னும் சிறப்பா நடிக்கிறாரு. மகனிடம் பாசம் காட்டும் போதாகட்டும், கிளைமேக்ஸ் காட்சிகள்ல மகனை நினைச்சு ஒரு குழந்தைய போல ஓடும்போது பிரபுவின் நடிப்பு மாசா இருக்குது. இதுவரை தான் நடித்த படங்களை விட இந்த படத்துல ஓரளவு நடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு வெற்றி. ஹீரோயின் கிருஷ்ணபிரியா தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை போல் உடன்மொழியில நடிப்புல கொண்டு வந்து சிறப்பா நடிச்சிருக்காரு. நவ்வால் ராஜாவின் இசையில பாடல்களில் இளையராஜாவின் சாயல் அப்படியே தெரியுது. ஆலிவரின் ஒளிப்பதிவில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கரிசல் பூமியின் வெப்பம் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. படத்துல சிறு சிறு குறைகள் இருந்தாலும் பிரபுவின் நடிப்புக்காகவும் அப்பா மகன் சென்டிமெண்ட்டுக்காகவும் இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இரண்டாவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் ஜின் தி பெட். நான் உங்கள் அடிமை என்று பூதம் மண்டியிட்டு சேவகம் செய்யும் கதையை பட்டணத்தில் பூதம் படத்திலேயே நாம் பார்த்து விட்டோம். இதே போன்ற ஒன் லைனுடன் நல்லது செய்யும் பேய் பூதம் என்ற பெயரில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஜின் தி பெட். இந்த படத்தை டி.ஆர். பாலா தயாரிச்சு இயக்கியிருக்காரு. மலேசியாவில் இருந்து சென்னை வீட்டுக்கு வரும் ஹீரோ முகின் ராவ் ஜின் என்ற ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு பெட்டியை கொண்டு வராரு. அந்த பெட்டி வந்த பிறகு ஹீரோ வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்குது. இருந்தாலும் ஹீரோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெட்டியை சுத்தமா பிடிக்கல. ஹீரோயினுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த ஜின் பெட்டிக்குள் இருந்து ஒரு உருவம் வெளிவந்து ஹீரோயினுக்கு உதவி செய்து ஒரு ஐதர் காலத்து கதையில எந்தவித சுவாரஸ்யத்தையும் வைக்காம மிக சுமாரான படமா தந்துள்ளார் டைரக்டர். படத்துல உதவி செய்யும் ஜின் என்ற பெயரில் ஒரு பெரிய உருவம் வருது. இதை பார்த்தா குழந்தைகள் பயப்படவும் மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க. காரணம், இதை விட பெரிய உருவங்கள் எல்லாம் குழந்தைகள் கார்ட்டூன்ல பார்த்து ரசிக்கிறாங்க. நடிப்பை பத்தி என்னத்தை சொல்ல, வழக்கம் போல படத்துல வடிவுக்கரசி மட்டும்தான் சிறப்பா நடிச்சிருக்காங்க. ஜின் தி பெட் குழந்தைகளுக்கு கூட பிடிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஒரு சுமாரான படமா தான் இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் 5/2. இப்போதான் நம்ம பார்க்க போற திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க இந்த படத்தை. நண்பர்கள் குழுவாக சேர்ந்து கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிற முறையில மனிதர்கள் படத்தை தயாரிச்சிருக்காங்க. நாம் இந்திரா இந்த படத்தை இயக்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்துல உள்ள ஒரு மலைப்பகுதியில 6 நண்பர்கள் சேர்ந்து குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும் போது அவங்களுக்குள்ள தகராறு ஏற்படுது. அந்த தகராறுல நண்பர்களில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு விடுகிறார். மற்ற நண்பர்களால் கொலை செய்யப்பட்ட நபரின் உடலை ஒரு கார் டிக்கில வைத்துக்கொண்டு ஒரு சிறு மலையை நோக்கி போறாங்க. அந்த பயணத்துல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல சொல்றாங்க. கார் டிக்கில கொலை செய்யப்பட்ட சடலம் அப்படிங்கிற ஒன்லைன்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா வந்திருக்க வேண்டிய படம், ஆனா துரதிருஷ்டவசமா அந்த படம் அப்படி வரல. என்னதான் ஒரு லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் படத்திற்கு தேவையான காட்சிகள் வேண்டாமா, செலவுகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால படத்துல அதிகமா காட்சிகள் வைக்கல டைரக்டர். இதற்கு பதிலா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 5 பேருக்கு டைட் க்ளோஸ் அப் அப்படிங்கிற முறையில காட்சிகளை வச்சிருக்காரு. இந்த 5 பேருமே வாய் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இது கொஞ்சம் பாக்குற நமக்கு ஒரு மாதிரி சலிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. ஒரு த்ரில்லர் படத்திற்கான பரபரப்போ சுவாரஸ்யமோ எதுவுமே இந்த படத்துல இல்ல. இரவு நடக்கும் கதையில ஒரு மாறுபட்ட ஒளிப்பதிவு மட்டும் ஒளிப்பதிவாளர் செஞ்சிருக்காரு அஜய் அப்ரஹாம் மட்டும் இந்த படத்துல மனசுல நிக்கிறாரு. மொத்தத்துல மனிதர்கள் ஒரு சுமாரான படமா தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5/2. இந்த 3 படங்கள்ல ராஜபுத்திரன் படம் மட்டும் பார்க்கக்கூடிய வகையில இருந்திருக்கு. மற்ற படங்கள் ஓரளவுக்கு சுமாரா எடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.